என்ன வேணும்? சிவராம நினைப்பு வந்துருச்சா? அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே அப்படியே உங்க புள்ள சொன்ன மாதிரியே இருந்துச்சு. நம்ம வெளியே போறப்போ சொல்லாம கொள்ளாம போனா அவரு இதே வார்த்தையை தானே சொல்லுவாரு. அவன் ஞாபகம் தாமா எனக்கும். என்ன கோபம் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில போகும்போது வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு சிவராம அடிக்கடி சொல்லுவான். அந்த தம்பி அந்த வார்த்தையை சொன்னப்போ எனக்கும் சிவராம நினைப்பு வந்துருச்சுமா. வருதா? 2 பேருக்குமே அந்த நினைப்பு வருதா? அப்போ மளிகை கடை மசாலா பாக்கெட் இறக்கி விட்டது நமக்கு சாதகமா தான் பயன்படுது. நெடு நல்ல மூக்குல ஏறி மூளைய சுரண்டது போல இருக்கே. அது எப்படி அச்சு பேசாம ஒருத்தர் சொன்ன வார்த்தைய இன்னொருத்தர் சொல்ல முடியும்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரே உருவத்துல 7 மனுஷங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசுறது சகஜம்தான். அந்த தம்பி யதார்த்தமா தான் பேசியிருக்கும். நமக்கு தானே அப்படி புரிஞ்சிருக்கு. இதுல இப்படி ஒரு விஷயம் கூட இருக்கா? அதனாலதான் அந்த பலசரக்கு பசுக்குன்னு பச மாதிரி இந்த குடும்பத்தோட ஒட்டிக்கிச்சோ. இதையும் நம்ம மைண்டுக்குள்ள வச்சுப்போம். என்ன வெளியில அப்படியே 2 பேரையே காக்க வச்சுட்டு உள்ள மாமியார் மருமகளும் அப்படியே ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? வாங்க வெளியில. அம்மா, புது பொண்ணு அவரு உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருப்பாரு. வெளியில போயிட்டு கண்ட இடத்துல ஊர் சுத்தாம சீக்கிரம் வீடு வந்து சேரு. ஏய், அவரு கூட இவ எங்க வேணாலும் போவா, எவ்வளவு நேரம் வேணாலும் சுத்துவா. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. இவங்க 2 பேரும் இந்த 3 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. அத்தை இன்னும் ஆகலல்ல. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நின்ன கல்யாணமே 1000 இருக்கு. இதுல 3 மாசத்துக்கு அப்புறம் நடக்க போற கல்யாணத்துக்கு இப்பவே ஜோடியா அனுப்புறீங்க. உங்க நம்பிக்கைய பாராட்டியே ஆகணும் அத்தை.